வணக்கம் பாலமுருகன். நேற்று தேசிய ஜனநாயக கூட்டணி இவங்க எல்லாத்தையும் ஒன்று கூடி நான் மேடையில் ஏற்றி தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கூட்டணியை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 56 இன்ச்சி வந்துட்டு மிகப்பெரிய அளவுக்கு இந்தியில் முழங்குன்னு முழங்குனாரு. அதில் ஒரு முழக்கம்தான் டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு சொல்லி உடனே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நமது தளபதி MK ஸ்டாலின், நமது முதலமைச்சர், டபுள் இன்ஜின் சர்க்கார் கிடையாது, தகர டப்பா சர்க்கார் அப்படின்னு சொல்லி செம்மையாக கலாய்ச்சி விட்டது தான் நேற்று ஃபுல்லாக சோசியல் மீடியாவில் பயங்கரமான வைரலாக போயிட்டுருக்கு. ஒரு இந்தியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்குள்ள, ஒரு ஒருங்கிணைப்புக்குள்ள தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு மாநிலம் ஒட்டு மொத்த இந்தியாவுக்கு வளர்ச்சியாக, ஒரு வளர்ச்சியின் குறியீடாக பார்க்கப்படுது. இதில் கொடுமையான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த வளர்ச்சியின் குறியீடு, வளர்ச்சி திட்டத்துக்கான சர்டிஃபிகேட்லாம் யார் கொடுக்குறான்னு கேட்டால் இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு. ஆனால் நம்ம மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய பைசா எதையுமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மொட்டை அடம் பிடிக்கக்கூடிய ஒரு கேடுகெட்ட ஒரு கவர்மெண்ட் எதுன்னு கேட்டால் இந்த ஒன்றிய அரசு. ஆனால் நீ கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன, எங்ககிட்ட இருக்கக்கூடிய நிதி பகிர்வை வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த மாநிலத்தை எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கடந்த 5 ஆண்டுகளாக ப்ராப்பர் டெவலப்மெண்ட்டாக கொண்டு வந்து இப்போது தமிழ்நாட்டுடைய இந்திய அளவில் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி முதல் இடத்துல 11.96% உங்களுக்கு வளர்ச்சியை காட்டியிருக்கிறார். இதெல்லாம் வேற விஷயம். ஆனால் இப்போது இந்த ஜட்டா குரூப்ஸ் என்ன பண்ணிருக்கீங்க கேட்டிங்கன்னா, இந்த 5 வருஷத்துல இந்த முதலமைச்சருடைய செயல்பாடுகளின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அதிருப்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள் அவங்களுக்கு ஐடியா கொடுத்தாங்களோ என்னவோ தெரியல, இங்க வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை உருவாக்குறேன்னு சொல்லி இந்த பீஸ் போன பழனிசாமி இருக்கு தெரியுமா, என்னைக்கு பிஜேபியோடைய வந்துக்கிட்டு ஒட்டு உறவுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிச்சோ அந்த பிஜேபியோடைய அந்த 2ஆம் தொங்கு சதையா இருக்கக்கூடிய இந்த பழனிசாமியை அட்ட பார்டரா காயடிக்கக்கூடிய வேலையை நம்ம மக்கள் தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படையில் அவருக்கு 10 தோல்வி பழனிசாமிங்கிற பேர் கூட இருக்கு. பழனிசாமி என்னைக்கு வந்துட்டு இங்க பொறுப்பு ரெட்டலையை வாங்கிக்கிட்டு வந்து இங்க பொறுப்பு ஏற்றாரோ அன்னிலிருந்து அவருக்கு தோல்வி முகம் அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்கள் கொடுக்கக்கூடிய வரலாற்று பரிசு அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. இதன் அடிப்படையில் இங்க அவங்க தேங்காயை வந்து மிகப்பெரிய அளவுக்கு சதுர தேங்காயை உடைக்க வேண்டியது, உடைச்ச தேங்காயை ஒன்று கூட்ட வேண்டியதுங்கிற ரேஞ்சில் இப்போ சின்னதாக உடஞ்சி போயிருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் நான் வந்துக்கிட்டு ஒன்று கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மேடையில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெரும் முகங்களை பார்க்கும்போது நமக்கு சொல்லணும்னா அளவுக்கு நம்ம உடம்பெல்லாம் புல்லரிச்சில் தவிச்சு போயிட்டோம். அந்த அளவுக்கு வந்துட்டு நடுவில் பழனிசாமி உட்காந்துருக்கிறாரு, இந்த சைடு தினகரன் உட்காந்துருக்காரு, அந்த சைடு வந்துக்கிட்டு மேங்கோ அன்புமணி உட்காந்துருக்காரு, இன்னும் மற்றும் பல நம்ம தலைவர்கள்லாம் கூட்டணி தலைவர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு இங்கிட்டு பாஜகவுடைய நயினார் இருக்கிறாரு, அங்கிட்ட அண்ணாமலை இருக்காரா இல்லையாங்கிறது தெரியல. இவங்கெல்லாம் ஒன்று கூடி திமுக அரசை நான் ஒழிக்க போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுக்கு கூவிட்டு இருந்தாங்க. இப்படி கூவுறது மிகவும் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு 25 துரோகங்கள் அப்படின்னு சொல்லி நேத்திக்கு ஃபுல்லா சோசியல் மீடியால பயங்கரமா அந்த ஒன்றிய அரசு தமிழ்நாடு அரசுக்கு செய்திருக்கக்கூடிய துரோகங்கள்னு சொல்லி ஒரு பட்டியல் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போயிட்டு இருந்தது. இந்த மாதிரியான கூட்டங்கள் எல்லாம் இவங்க கூட்டாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த வரலாற்று துரோகங்கள் எல்லாமே மக்கள் மன்றத்தில் போய் சேராமல் போயிருக்கும். அதன் அடிப்படையில் இந்த மாதிரி கூட்டங்களை அடிக்கடி வந்து நம்ம இந்த பிரைம் மினிஸ்டர் வந்து PM வந்துட்டு இந்த தமிழ்நாடு 10-20 வந்து கூட்டத்தை போட்டு காட்டினா தான் இன்னும் இங்கே அதெல்லாம் பாதாளத்தில் இருக்கக்கூடிய அந்த பிஜேபியுடைய ஆழ்மன வெறுப்பெல்லாம் மேலாக்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்பை உண்டாகும். ஏன்னா 10 நயா பைசா உனக்கு நான் தரமாட்டேன், ஆனால் ஓட்டு மட்டும் நீ எனக்கு போட்டுரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து கேட்குறாங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளை வந்து ஏமாந்தா சோனகிரியா நினச்சிருப்பாங்கிறது தான் முக்கியமான விஷயம். இதில் தமிழ்நாட்டு மக்கள் வந்துக்கிட்டு எந்த இடத்துலையும் வந்துட்டு சோர்ந்து போக மாட்டாங்க. இவனுக்கு என்னென்ன புதுசாக ஒரு விஷயத்தை கிளப்புறாங்க, இவங்களுக்கு இலவசங்களை கொடுத்து இந்த மக்களை நாசம் பண்ணி வச்சிட்டாங்க. இலவசங்களை கொடுத்து மக்களை நாசம் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒட்டு மொத்தமாக கவர்மெண்ட்டே தூக்கி அதானிக்கிட்டையும் அம்பானிக்கிட்டையும் கொடுத்துருவாங்க. இதுதான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா மக்கள் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடுறது மீது இவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது.
ஒட்டு மொத்தமா ஒரு மாநிலத்துல தேர்தலா ஒரு 500 கோடி 1000 கோடி 10,000 கோடி 20,000 கோடின்னு மொத்தமா ஓராள்கிட்ட பணம் வாங்கிக்கிறது வசதியா தானே இருக்கும். அதன் அடிப்படையில இவனுக்கு ஒரு சட்டமே போட்டுக்கிட்டானுங்க. அதன் அடிப்படையில் அந்த பெரிய பெரிய கம்பெனிகள்கிட்ட இருந்து வரக்கூடிய வாங்கக்கூடிய பணத்துக்கு இவங்க கணக்கும் காட்ட வேண்டியதில்லை. பிஎம் ஸ்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு 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 இது அக்கௌண்ட்டை போட்டுட்டு வந்தாங்க. அது யாருமே கேள்வி கேட்கக்கூடாதான், எல்லாரும் அதில் பணம் போடுவாங்களாம், எடுத்து செலவு பண்ணுவாங்களாம், அதான் ஆடிட்டிங் வராதான். இந்த மாதிரிலாம் இன்னும் என்னென்னலாம் நிறைய பண்ணி வச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தேர்தல் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையே இல்லாத ஒரு கும்பல் தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு ஒட்டு மொத்தமா இங்க ஜனநாயக முறைப்படி நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்தியாவுக்கே ஒரு வெளிச்சமாக இருக்கக்கூடிய சமூக நீதி கோட்பாடு இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்துட்டு எப்படியும் சர்வநாசம் பண்ணிவிடணும் சொல்லி துடியா துடிச்சிட்டு இருக்காங்க. அதற்கு அளவுக்கும் மூக்கு முனை அளவுக்கு கூட நம்ம மக்கள் வந்துகிட்டு இடம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் ஒரே ஒரு ஆறுதல். அதனால இன்னும் இந்த என்டிஏ கூட்டணி, இந்த அதிமுக கூட்டணி, இந்த கூட்டணிகள்லாம் நிறைய வந்து கூடி வந்து மக்கள்கிட்ட முன்னாடி வந்து நின்று இந்த திமுக அரசை வந்து எதிர்த்து பேசணும். அப்பதான் மக்களுக்கு வந்து இன்னும் நல்லா தெளிவா புரிய ஆரம்பிக்கும். இன்னும் நிறைய வந்து அவங்க வந்துகிட்டு தனது மக்களுக்கு செய்திருக்கும் நலத்திட்ட விஷயங்களை மக்கள்கிட்ட நிறைய கொண்டுட்டு போய் செய்வதற்கான வேலையை இந்த குரூப் வந்து உருவாக்கட்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. அதன் அடிப்படையில் நேற்று நம்ம மோடிஜி வந்துக்கிட்டு இந்த கூட்டத்தெல்லாம் கூட்டி காட்டினது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது பெரிய சர்க்கஸ் நடந்துச்சுன்னா அதில் உக்காமாளி வரும்போது மக்கள் எல்லாம் குதூகலம் அடைவாங்கல்ல, நிறைய ஜோக்குகள் நமக்கு காட்டுவாங்க, சிரிப்பு காட்டுவாங்க, அப்படி மக்கள் குதூகலம் அடைவாங்கல்ல. எவ்வளோ பெரிய சிரமமான காரியத்தை சர்க்கஸ் வீரர்கள் செஞ்சாலும் அங்கே ஜோக்கருக்கு மதிப்பு இருக்குங்கிறது தான் இப்போ நேற்றுக்கு காட்டிக்கக்கூடிய இந்த ஜோக்கர். ஆனால் அந்த ஜோக்கருடைய மதிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஜீரோ வேல்யூங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு தெரியும், நமக்கும் தெரியும். எலெக்ஷன்ல அது ப்ராப்பரா அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட போறதுங்கிறதும் மக்கள் வந்துட்டு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அதை என்னைக்கு அறிவிக்கிறாங்களோ அன்னைக்கு அவங்க தருவாங்க.